வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங், நான் உங்கள் ரஹ்மான். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ வந்து சோலோ சிக்காவை மீண்டும் பார்த்தீங்கன்னா தவிக்க விட்டுட்டாங்க. அதை பற்றி நம்ம வீடியோவை பார்க்கலாம். அப்புறம் ஓபா ஃபெமியை வந்து டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க. அதாவது ரோமனோ ராண்டி ஆட்டனோ யார் சாம்பியன் ஆனாலும் நெக்ஸ்ட் சேலஞ்சர் நம்ம ஓபா தானா. அண்ட் மோர் அப்டேட்டை பற்றி வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலியமாக திரும்ப போகிற ரெஸ்லிங் செய்யலை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. முதல் செய்தி நம்ம டோனி டி ஆஞ்சலோவை பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலி இவர் சமீபத்தில் NXT சாம்பியன் ஆகிருப்பார். இப்போ அவர் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி டபிள்யூடபிள்யூ கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆகிட்டார். அதாவது NXT டிவிஷனில் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன், NXTயில் இருக்கிற டாக் டீம் சாம்பியன், NXTயில் மிட் கார்டாக இருக்கிற டபிள்யூடபிள்யூடைய நார்த் அமெரிக்கன் சாம்பியன், NXT சாம்பியன். இந்த மூணுத்தையும் வெற்றி பெற்றிருக்காரு. ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி ஆகணும். இந்த நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப்பை ஓபா ஃபெமிகிட்டேருந்து இவர் பீட் பண்ணி வாங்கியிருந்தார். ஸோ அப்போது நம்ம ஆள் எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா ரசல்மனியாக்காக அதிகமான ஸ்டோர்லன்னு க்ரியேட் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு சில மேட்சஸ் கூட கன்ஃபார்ம் ஆக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா ரசல்மனியாக்கான ப்ரீ புக்கிங்கை இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது. அதாவது ரசல்மனியாவுக்கு அப்புறமா அவங்களுடைய கதை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னோட்டம் நமக்கு கிடச்சிருக்குது. இப்போ ரசல்மனியாவை பொறுத்த வரைக்கும் பெரிதும் எதிர்பார்க்கப்படுது என்ன, ரசல்மனியாவுக்கு அப்புறமா யார் சாம்பியனாக இருப்பா? ஒன்று CM Punk ஸ்டில் ஹெவிவெயிட் சாம்பியனாக இருப்பார், இல்லை ரோமன் நியூ ஹெவிவெயிட் சாம்பியனாக இருப்பார், கிராண்டி ஆட்டன் நியூ டபிள்யூ அன்டிஸ்பிள் சாம்பியன் இருப்பார், இல்லாட்டா கோடி ரோட்ஸ் இருப்பார். இதில் யார் வேணாலும் இருக்கலாம், சரி தானே. டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ரசல்மனியாவுக்கு அப்புறமா ஒரு பெரிய புஷ், அதாவது இந்த சாம்பியன்ஷிப்புக்கான வாய்ப்பை ஒரு பெரிய பேப்பரில் ஒருத்தர் கொடுக்க போகிறாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம ஓபா ஃபெமி தான். ஓபா ஃபெமியோட தற்போதைய திறமையை பார்த்து டபிள்யூடபிள்யூ வேந்து போய் நிற்குது. ஏன்னா அவர் வந்த உடனே ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா குதூகலாக ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது டபிள்யூடபிள்யூக்கு வந்த சில நாட்கள்லேயே உச்சத்தை தொட்ட ஒரு நபராக பார்த்தீங்கன்னா இப்போ ஓபா ஃபெமி இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஓபா ஃபெமிக்கு டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாய்ப்பாக சம்மர் ஸ்லாமாக இருக்கலாம், அல்லது சவுதி அரேபியா இருக்கலாம். இப்படி ஒரு பெரிய ஷோவில் பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் அல்லது அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுக்க போகிறாங்களாம். அது எப்படி, நீ ஒன்று வந்து ஆள் இருக்கிறதுனால டபிள்யூடபிள்யூ ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்னு சொல்லலாம், இல்லாட்டா ஸ்மாக்டவுனில் இருக்கிறதுனால டபிள்யூடபிள்யூ அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் சொல்லலாம். ரெண்டில் எது வேணாலும் கிடைக்கலாம்னா அது ஏன் அப்படின்னா ஓபா ஃபெமி அஃபிஷியலி ஒரு பிராண்ட் அம்பாசிடர் கிடையாது. அதாவது ஒரு ரா ரெஸ்லரும் கிடையாது, ஸ்மாக்டவுன் ரெஸ்லரும் கிடையாது. டபிள்யூடபிள்யூவில் ஃப்ரீ ஏஜெண்டாக இருக்கிறாரு. ஆக்சுவலி காய்ஸ், நான் ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். டபிள்யூடபிள்யூவில் தற்போதைக்கு ஃப்ரீ ஏஜென்ட் ரெஸ்லர்ஸாக இருக்கிறது தானோசன், பிராக் லெஸ்னர் அண்ட் ஓபா ஃபெமி, சரிங்களா. ஸோ அதனால் இவங்க நினச்சா ராக்கும் வரலாம், ஸ்மாக்டவுனுக்கு வரலாம். அந்த வகையில் தான் ஓபா ஃபெமி பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ரசல்மனியாவுக்கு அப்புறமா எந்த சாம்பியன்ஷிப்பாக வேணாலும் இருக்கலாம், டபிள்யூடபிள்யூ சாம்பியன்ஷிப் அல்லது அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் ரெண்டில் ஏதாவது ஒரு வாய்ப்பை டபிள்யூடபிள்யூ கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. கண்டிப்பாக இது வந்து ஓபா ஃபேன்ஸுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஆக்சுவலி நான் ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். ஓபா ஃபெமி தன்னோட NXT சாம்பியன்ஷிப்பை தோற்று 70 நாள் தான் ஆச்சு. அந்த 70 நாளில் டபிள்யூடபிள்யூடைய NXT சாம்பியனாக ஜோ என்ட்ரியும் இருந்து தோற்று போயிட்டார். அவர் வெக்கேட் பண்ணதுனால தான் ஜோ என்ட்ரி சாம்பியன் ஆனார். இந்த 70 நாளில் மற்ற ரெஸ்லர்ஸ் எல்லாரும் ஒரே பொசிஷனில் தான் இருக்கிறாங்க. ஆனால் ஓபா ஃபெமி இந்த 70 நாளில் எங்கேயோ போயிட்டார். அதாவது பிராக் லெஸ்னருக்கு நிகராக சண்டை போட்டதை காட்டிலும் இப்போ அவர் ஒரு ஃப்யூச்சர் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசும் அளவுக்கு ஓபா ஃபெமியோடைய வளர்ச்சி பயங்கரமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா ஓபா ஃபெமியை ரசல்மனியாவில் வின் பண்ண வச்சுருவாங்க போல இருக்குது. அந்த அளவுக்கு தான் ஒரு மிகப்பெரிய மல்யுத்த வீரர் மாதிரி, ஒரு ஜெயண்ட் மாதிரி, ஒரு பீஸ்ட் மாதிரி காட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ உங்களோட கருத்து என்ன? ஆஃப்டர் ரசல்மனியாக்கு அப்புறமா நம்ம ஓபா ஃபெமி சாம்பியன் ஆனால் எது நல்லா இருக்கும், ஹெவி வெயிட் சாம்பியன் அல்லது அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்? ஆமாம், இவர்கிட்டலாம் டைட்டில் போச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எவனாலையும் பிடுங்க முடியாதுல்ல. டபிள்யூடபிள்யூடைய பரிதாப நிலை மல்யுத்த வீரர் அப்படிங்கிற பேர் இப்போது சோலோ சிகாவுக்கு கிடச்சிருக்குது. ஏன்ப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் ரசல்மனியாவில் சோலோ சிகாவுக்கு மேட்ச் இருக்க போகிறது கிடையாது. அதாவது டபிள்யூடபிள்யூவில் பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூக்காக உழைத்த ரொம்ப பெரிய ரெஸ்லரில் சோலோ சிகாவுன்னு சொல்லுவேன். பிகாஸ் ரோமன் ரெயின்ஸ் கூட இருந்ததாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டுக்கான ஸ்டோரி லைன், ரோமன் ரெயின்ஸோட ஸ்டோரி லைன், இப்படி எல்லாத்துலேயுமே சோலோ சிகாவாக ஒரு மைல் கல்லாக இருந்திருக்காரு. ஆனால் டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா கடைசியில் சோலோ சிகாவை கவுத்து விட்டுட்டாங்க. அதாவது கடந்த 4 வருட ரசல்மனியாவில் சோலோ சிகாவுக்கான ஸ்பாட் ரசல்மனியாவில் இருந்தும் மற்றவங்களுக்கு கொடுக்க வச்சுட்டு இந்த வருடமும் சோலோ சிகாவை டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா தவிக்க வச்சுட்டாங்க. உண்மையிலேயே பார்க்கறதுக்கு பரிதாபமாக தான் கைஸ் இருக்குது. ஏன்னா டபிள்யூடைய ஃபியூச்சர் அப்படிங்கிறத தாண்டிலும் ரோமன் ரெயின்ஸ் 2023 இல்லாத காலத்தில் அப்படி பார்த்துக்கிட்டாரு. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பக்காவான ஆள். ஆக்சுவலி பிளட் லைனில் நம்ம
ரோமன் ரெயின்ஸ் இல்லாத டைமில் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனதே இந்த சோலோ சிக்காவை தான். அப்படிப்பட்ட சோலோ சிக்காவை WWE பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு தேய்ச்சி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துட்டு கரெக்டாக ரசல்மேனியா வர நேரத்தில் ஐயா நீ வீட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறத பார்க்கும்போது பரிதாபமாக தான் இருக்குது. இந்த வருடம் இவருக்கு ஒரு மேட்ச் கூட கிடையாது. ஆக்சுவலி இவர்கிட்ட ஒரு டாக் டீம் சாம்பியன்ஷிப் இருந்தது, அது இருந்தாலாச்சும் ஒயிட் சிக்ஸ் கூட ஒரு மேட்ச் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ அந்த டாக் டீம் சாம்பியன்ஷிப்பையும் பிடிங்கிட்டு இப்போ அவர் பார்த்தீங்கன்னா முழுக்க தன் டீம்லேருந்து பிரேக்கப் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டோரியில் காட்டிகிட்டு இருக்காங்க. இதை வச்சு தான் சொல்கிறேன் WWE மோஸ்ட் அன்லக்கி பிரசன்ட் அப்படிங்கிற பேரை வந்து சோலோ சிக்காவா பெற்றிருக்காரு. அதாவது WWE ஒரு மிகப்பெரிய பெரிய ஒரு ரசல்மேனியா, சம்மர்ஸ்லாம் மெயின் ஈவெண்ட்லேயே ரோமன் ரெயின்ஸ் கூட மோதிருக்காரு, நெட்ஃப்ளிக்ஸோட மெயின் ஈவெண்ட்லேயே ஒரு மோதிருக்காரு. இப்படி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட் விளையாடி இருக்க சோலோ சிக்காவுக்கு ரசல்மேனியாவில் தலையை காட்டுறதுக்கு கூட மேட்ச் இல்லை அப்படிங்கிறது நினைக்கும் போது வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், லாஸ்ட் இயராக இருக்கட்டும், அதுக்கு முந்தின வருஷமாக இருக்கட்டும், அதுக்கு முந்தின வருஷமாக இருக்கட்டும், எல்லா வருடமும் ரசல்மேனியாவில் சோலோ சிக்காவோட தலை தெரியுது, ஆனால் சண்டை போட மாட்டேங்காரு. WWE வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்காங்க. இதை நினைக்கும் போது கொஞ்சம் பாவமாக தான் இருக்குதுல்ல. அண்ட் காய்ஸ், நாளைக்கு மண்டே நைட்டாக நடக்க போகுது. WWE இப்போ அஃபிஷியலி நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட்டால் ஒரு சில மேட்சஸை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அதை பற்றி பார்க்கலாம். காலையில் 5:30 மணி அளவில் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக நான் ஒரு 9-9:30க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்மிரா ரிவ்யூவை நான் போட்டுருவேன், நேரத்தவே போட்டுருவேன் நாளைக்கு. சரிங்களா? சரி, இப்போ மேட்ச் கார்டை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேட்ச் ஒரு விமன்ஸுக்கான ஒரு டாக் டீம் மேட்ச். பீஃபா மற்றும் மிஷின் 2 பேருமே ஸ்மாக்டவுனை சேர்ந்தவங்க. இன்றைக்கி ராக் வர போகிறாங்க. ராக் எதுக்காக பார்த்தீங்கன்னா மாமியையும் டாமியையும் எதிர்கொள்ளதுக்காக, அதாவது இயோ டீம் இருக்கிறாங்கல்ல, நம்ம ரியா ரிப்ளே அண்ட் இயோ ஸ்கை, இவங்க 2 பேரை எதிர்த்து ஒரு உமன்ஸ்க்கான ஒரு டாக் டீம் மேட்ச் விளாடுறாங்க. இப்போது ஸ்மாக்டவுனில் ஒரு டிஸ்குவாலிஃபை ஆச்சுல, அதுக்காக. அண்ட் ஜேர்கார்களும் இந்த வாரம் மண்டே நைட்டருக்கு வராங்களா, அதை அஃபிஷியலி சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் ஒரு பெரிய மேட்ச், முன்னாள் நண்பர்கள் ஜேடி மேக்டனோ அண்ட் ஃபின் பேலர், இவங்க 2 பேருக்கு இடையிலான ஒரு மேட்ச். ஆக்சுவலி ஜட்மெண்ட் டேயில் சேர்த்து விட்டதே ஃபின் பேலர், அவருக்கே துரோகம் பண்ணார் ஜேடி மேக்டனோ. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே இருவருக்குள்ளே ஒரு மேட்ச் அப்படிங்கும்போது பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா ஆஸ்டின் தேரி இருக்கிறார்ல, அவருக்கும் எல்லா நைட்டுக்கும் ஒரு மேட்ச் இருக்குது. ஆக்சுவலி நம்ம ஸ்பீடை இதில் எதிர்பார்க்கலாம். ஸ்பீடோடைய லைவ் ஷோலேயே போய் அட்டாக் பண்ணியிருக்காரு. அந்த சன்மியாக்கு ஒரு சில நாட்கள் தான் இருக்குது. ஸோ இதில் நம்ம ஊசோஸ் அண்ட் ஸ்பீட் இவங்களுடைய இன்வால்மெண்ட்டை வச்சு 6 மேன் டாக் டீம் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதன் பின்பு ப்ராக் லெஸ்னர் அண்ட் வோவா ஃபெமிக்கான மீண்டும் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் செக்மெண்ட். ஸோ இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா 2 பேரும் மாறி அடிச்சுக்கிட்டாங்க. பட் நான் இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டால் ஃபேஸ் டு ஃபேஸ் செக்மெண்ட் ஒரு பங்கமான ஒரு செக்மெண்ட்டாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதன் பின்பு இன்டர் கான்டினென்டல் சாம்பியனான பெண்டா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன் இருக்காரு. ரசல்மேனியாவில் 5 பேரை கொண்ட நபர் மூலியமாக தன்னோட இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் டிஃபெண்ட் பண்ணுறாரு. அப்படிப்பட்ட பெண்டா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டாக் அபவுட் த லேடர் மேட்ச். இன்னும் அதிகமான பேர் பங்கேற்பாங்களா இல்லாட்டா இவ்வளோ தானா அப்படிங்கிறத பற்றி ஒரு முக்கியமான தகவல்களை சொல்ல போகிறாங்க. அண்ட் இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டருக்கு சிஎம் பாங் அவரும் வராரு. சரி, சிஎம் பாங் வராரு, அப்படியே நம்ம ரோமன் வருவாரம் கேட்டிங்கன்னா ரோமன் ஆப்சென்ட் காய்ஸ். ரோமன் ரெயின்ஸ் இந்த வாரம் நடக்க வரமாட்டாரு. ஸோ எனிமோன் யாராவது ரோமன் ரெயின்ஸ் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதீங்க. ஸோ நம்ம சிஎம் பாங் மட்டும்தான் இருக்க போகிறாரு. மேபி ஊசோஸோட செக்மெண்ட் நடக்கலாம் பார்த்தா ஊசோஸோடைய செக்மெண்ட் வேறு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ரோமன் ரெயின்ஸ் மட்டும் தான் வருவார். ஸோ சிஎம் பங்க் மட்டும் தான் வருவார். அதுக்கப்புறம் போன வாரம் பார்த்தீங்கன்னா செத்ரோன்ஸை குஞ்சர் அட்டாக் பண்ணார்ல, அது ஏன் அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்காகவும் வரப்போகிறார். ஸோ இந்த வாரம் நடக்கிற மண்டே நைட்டாக பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. உங்களோட எதிர்பார்ப்பு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. அனைத்து பிடிச்ச சேனலை ஷேர் பண்ணிக்கோங்க. தொந்தரவு பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் நண்பு.